மது வேறு, உணவு வேறு, போதைப்பொருள் வேறு. இவை மூன்றும் வெவ்வேறானவை. The burden of proof lies upon the accused side, not the prosecution side. அரசு நிரூபிக்க வேண்டியதில்லை குற்றவாளின்னு. நான் நிரபராதி நிரூபிக்கணும் 2 மாதத்துக்குள்ள. தவறினால் மரண தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட். எதுக்கு? போதைப்பொருளுக்கு. கஞ்சா சில நாடுகளில் தடை நீக்கியிருக்காங்க. கஞ்சா அது போதைப்பொருள் பட்டியலேருந்து எடுத்திருக்காங்க ஒரு சில நாடுகள். ஏன்னா கஞ்சா மருந்தாக பயன்படுது சில நேரங்களில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ கல் குடிநோயாளிக்கே ஒரு அருமருந்து. எங்களை கண்டு கலைஞர் கருணாநிதி ஓடினார், துண்டக்கானா துணி காணாமல் ஓடினார். செல்வி ஜெயலலிதா ஓடினவங்க தான். யூபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் ஓடினவங்க தான். ஸ்டாலினும் ஓடினவர் தான். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஒழிக்கப்பட வேண்டியவைகள் போதைப்பொருள், தவிர்க்கப்பட வேண்டியவைகள் மது, தடை செய்யக்கூடாதது கள். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அரசாங்கம் அந்த வருவாயை வச்சு தான் நலத்திட்டங்கள் நடத்துகிறோம், அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்கல்ல, அது நாங்கள் போட்ட பிச்சை தானே. இது மறைமுகங்களை சொல்கிறீங்களா இல்லையா? எங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணுறீங்களா இல்லையா? ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் தமிழ்நாடு கல் இயக்கத்தினுடைய தலைவர், மரியாதைக்குரிய விவசாயி ஐயா திரு நல்லசாமி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமாக இருக்கின்றேன். இப்போதான் என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டில் பல மந்திரிகள் பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. அதில் இந்த டாஸ்மாக் மந்திரி நிறைய வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி அங்கங்கே போகிறாரு, வராரு, பேசுகிறாரு, கொள்கிறாரு. அதில் இப்போ ரீசெண்டாக டாஸ்மாக் துறையை தனியார் மயத்துக்கு விடலான்னு ஒரு பேச்சு இருக்கிறதா சொல்கிறாங்க. அமைச்சர் மறுக்கிறாரு. இருந்தாலும் நீங்கள் அண்மையில் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், மூத்த மருத்துவர் ஐயா குழந்தைசாமி ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். இடத்துல பேசும்போது தமிழர்கள் தங்களுடைய டிஎன்ஏவையே அழிக்கப் போகிறார்கள், அவங்க டிஎன்ஏ அழிய போகுது, அந்த அடுத்த பிறக்கக்கூடிய குழந்தை வருங்காலத்துல மதுவுக்கு அடிமையான டிஎன்ஏ வச்சிருக்க போகுது, ஏன்னா 2 நூற்றாண்டு நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஒரு பக்கம் மது ஒழிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தா ஐயா நல்லசாமி போன்றவர் கல்ல கொடுங்கப்பா அப்படிங்கிறீங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்? மது வேறு, உணவு வேறு, போதைப்பொருள் வேறு. இவை மூன்றும் வெவ்வேறானவை. போதைப்பொருள்ங்கிறது சர்வதேச அளவில் அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின், கஞ்சா, மர்ஜுவானா, பெத்தடின், ஹெராயின், ப்ரௌன் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனா வைட், போதைக்காளான் போன்றவைகள் தான் போதைப்பொருள். இப்போது சிங்கப்பூரில் நான் போகிறேன், என்னுடைய சட்டப்பையில் ஒரு 6 கிராம் அளவுக்கு அபின் இருந்தால் நான் கைது செய்யப்படுவேன். ஐ ஆம் அண்டர் அரெஸ்ட், ஐ ஆம் liable to be prosecuted. The burden of proof lies upon the accused side, not the prosecution side. அரசு நிரூபிக்க வேண்டியதில்லை குற்றவாளின்னு. நான் நிரபராதி நிரூபிக்கணும் 2 மாதத்துக்குள்ள. தவறினால் மரண தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட். எதுக்கு? போதைப்பொருளுக்கு. அதே சிங்கப்பூரில் இவன் போதைப்பொருள் பிராந்தி வச்சுருந்த, விஸ்கி வச்சுருந்த, ரம்மு வச்சுருந்த, சாராயம் வச்சுருந்த, ஓட்கா வச்சுருந்தான்னு சிரின்னு சிரிப்பாங்க. அதே சிங்கப்பூரில் இவைகளுக்கெல்லாம் கடை போட்டு விற்கிறாங்க. ஆக போதைப்பொருள் வேறு, மது வேறு. அந்த நாட்டில் கள்ள உணவை ஏற்றுக்கிறாங்க. இட் இஸ் நாட் இன்டாஸ்கேட்டிங் லக்கோ, இட் இஸ் பார்ட் ஆஃப் ஃபுட்டு. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்குது. அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு தான் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை பற்றி சொல்லுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, த டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட், அரசினுடைய கடமைகள் 3. த ஸ்டேட் ஷால் ரெகார்ட் raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavor to bring about the prohibition of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. அரசனுடைய கடமைகள் 3. 1, சத்தான உணவு கொடுப்பது. எது சத்தான உணவு? கல்லா, இறக்குமதி மதுக்களா, இந்திய தயாரிப்பு பயனாட்டு மதுக்களா, சாராயமா? கல்லு தான் சத்தான உணவு. அடுத்தது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. எது? கல்லா, மதுக்களா? கல்லு தான். அடுத்து உடல்நலத்தை பேணுவது, அதுவும் கல்லு தான். இதற்காக மது விலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு, நீங்கள் மருந்து கடையில் சில மருந்துகளை பார்த்தீங்கன்னா 60% 70% ஆல்கஹால் இருக்குது. மருந்துங்கிறதுனால விதிவிலக்கு. மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு எதுக்கு தடை விதிக்கணும்? இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், உடலுக்கு கேடும் தீங்கும் விளைவிக்கக்கூடிய பானங்களுக்கு பண்டங்களுக்கு தான் தடை விதிக்க வேண்டுமே வெளிய கல்லூர் அருமருந்து.
உங்களுக்கு தெரியுமா? சித்த வைத்தியத்தில் முக்கியமான மூலப்பொருள் கல். இல்லை, இயற்கை விவசாயத்தில் பஞ்சகால் கல் குடிச்சா போதை வருமா வராதா? பாருங்க, பழைய சோறு நீராகாரம் அது ஒன்றா போதை வருமா வராதா? மயக்கம் வரும் லைட். அது போதை இது போதை. அதாவது கல்லில் எவ்வளோ வரும்? 4.5% வரும். கல்லில் 1% மேலே நொறுத்தல் போச்சு அப்படின்னா அதுலேயும் போதை வரும். போதை அதாவதுங்க சில தலைவர்கள் சொல்லுவாங்க புரிதல் இல்லாமல், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு ஆல்கஹால் இருக்காது, ஒரு பைசா லஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்கிற தலைவர்கள் இருக்கிறாங்கள, அவங்க அது அவங்களுடைய ஆர்வ கோளாறு அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் அந்த ஆல்கஹால்ங்கிறது இல்லாத உணவைத்தான் உண்பேன், இல்லாத பானத்தை தான் பருகுவேன்னு சாகிறத தவிர வழியே கிடையாது. ஆல்கஹால் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மற்ற உயிரினங்களுக்கு தேவை, ஏன் பயிர்களுக்கும் தேவை. இப்போது நாங்கள் வந்து சேடை பாய்ச்சி சேத்தொலை ஓட்டி உடனே அதே அன்றைக்கி நாற்று பறித்து நட்டால் நாற்று துளுக்காது, அப்படியே கீழே காஞ்சிக்கிட்டு போய் அப்புறம் கீழேன்னு துளுத்து வரும். அதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகும். அதே சேத்தை புளிக்கு போட்டால் ஒரு 15 நாள் புளிக்கு போட்டால் அதில் ஆல்கஹால் வந்துடும். அப்படிப்பட்ட சேத்துல நாற்றை பறித்து நட்டால் நட்ட நாற்று அப்படியே துளுத்து மேலே வரும். ஆக பயிர்களுக்கும் ஆல்கஹால் தேவை, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் ஆல்கஹால் தேவை. இப்போது கல்லில் 4.5% இருக்குது. டாஸ்மாக் மதில் எவ்வளோ இருக்குது? 42.8. இது வயிறு முட்டை குடிச்சிங்கன்னா கொஞ்சம் போதை வரும், அது வாயில் ஊற்றுனாவே போதை வரும். ஆக ஜெர்மி பெந்தாம் என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்கிறேன்னா, இப்போது சில பேர் சித்த மருத்துவர்கள் சில பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பாரம்பரிய மருத்துவர் ஐயா முத்துநாகன் ஒரு ஐயா இருக்கார் தேனி மாவட்டத்தில், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஐயாட்ட ஒரு முறை பேட்டி எடுத்தேன். அவர் சொல்கிறாரு, கஞ்சா மீதான தடையை நீக்கணும் தம்பி, ஏன்னா எங்களை போன்ற பாரம்பரிய மருத்துவர்கள் கஞ்சாவை நாங்கள் வந்து மருத்துவர்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் இந்த மலைத்துறை அந்த துறை வனத்துறைன்னு சொல்லி இந்த சட்டங்களை கிரியேட் பண்ணி, மோசடித்தனமாக சட்டங்களை கிரியேட் பண்ணி அலோபதி மருத்துவர்களுக்கு ஆதரவாக இயங்கிட்டாங்கன்னு இப்போ அவர் ஒரு தடையை கேட்குறாரு, தடை நீக்குங்கன்னு சொல்கிறாரு. அவர் கஞ்சாவை நீக்க சொல்கிறாரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரி. அப்போ அதே மாதிரி தானே உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ? இல்லைங்க, கஞ்சா வந்து சில நாடுகளில் தடை நீக்கியிருக்காங்க கஞ்சாவுக்கு. அது போதைப்பொருள் பட்டியலேருந்து எடுத்திருக்காங்க ஒரு சில நாடுகளில். ஏன்னா கஞ்சா வந்து மருந்தாக பயன்படுது சில நேரங்களில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ கல் வந்து குடிநோயாளிக்கே ஒரு அருமருந்து. ஒருத்தர் வந்து டாஸ்மாக் கடையில் குடிக்கிறாரு, அவருடைய கல்லீரல் கெட்டு போகுது. அப்புறம் கெட்டு போனால் அசிட்டால் டிஹைடு அப்படிங்கிற நஞ்சு படர்ந்து கல்லீரல் கெட்டு போய் உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நோயாளி காலையிலும் மாலையிலும் அளவாக கல்லை பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிஹைடு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயாளி குணமடைவார். ஆக குடிநோயாளிக்கு அருமருந்து கல். அதனால தான் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்கிறாங்க, கல்லுக்கு விளக்கழிக்க சொல்லி, பாருங்க நீங்கள் நெறியாளர் தானே, நீங்கள் வாங்க கல் தடை நியாயமானது நிரூபிங்க, உங்களுக்கு 10 கோடி கொடுக்குறோம், இல்லை 8 கோடி மக்கள் யாராச்சும் இருந்தாலும் அழைச்சிட்டு வாங்க பார்ப்போம். எங்களை கண்டு கலைஞர் கருணாநிதி ஓடினார், துண்டக்கானா துணி காணாமல் ஓடினார். செல்வி ஜெயலலிதா ஓடினவங்க தான், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் ஓடினவங்க தான், ஸ்டாலின் ஓடினவர் தான். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். முதலமைச்சர் விஜய் வந்து டாஸ்மாக தனியார் மயமாக்கணுன்றாரு, அந்த மாதிரி ஒரு மோடில் இருக்கிறாருன்னு பேசுகிறாங்க வெளியில். டாஸ்மாக தனியார் கொடுத்தா நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, இல்லை மொத்தமாக ஒழிக்கணும் தம்பிங்கிறீங்களா? என்னை பொறுத்த அளவில் ஒழிக்கப்பட வேண்டியது போதைப்பொருள். அதாவது மதுவா? போதைப்பொருள், ராஜபோதை என்று சொல்லி கஞ்சா, மரிஜுவானா, பெத்தடின், ஹெராயின், புறம்சுகா, கொக்கைன், எல்எஸ்டி போன்றவைகள் தான். ஒழிக்கப்பட வேண்டியவைகள் போதைப்பொருள், தவிர்க்கப்பட வேண்டியவைகள் மது, தடை செய்யக்கூடாதது கள். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ அப்போ தனியார்கிட்ட கொடுத்தா பரவாயில்ல நினைக்கிறீங்களா? நீங்கள் பல நாடுகளில் பல மாநிலங்களில் தனியார் தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் தான் மொதல் டாஸ்மாக் கொண்டு வந்தார். அவர் வந்து மொத்த விற்பனை அரசாங்கம் பண்ணிகிட்டு இருந்தது. ஜெயலலிதா 2003 நினைக்கிறேன், அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, சில்லறை வணிகத்தில் நாங்களே விற்கிறோம்னு சொல்லி விற்றாங்க. இப்படிப்பட்ட நிலைப்பாடு வந்து உலகத்தில் எந்த மாநிலத்திலும் இல்லை, எந்த தமிழ் நாட்டிலையும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் பொதுவாக இந்த கல் விற்பனைக்கு பெரிய தலைவர்கள் யாரும் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன். சீமான் ஒருத்தர் தான் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாரு, கல் வந்து வேணுங்க உணவுங்கன்னு கல் மேலெலாம் ஏறி கல்லெல்லாம் இறக்குனாரு. மற்றபடி யாரும் பெருசாக பேசுறது கிடையாது. நீங்கள் பெருசாக பேசுறது இல்லைன்னா, இப்போது டாஸ்மாக் மூலமாக அரசுக்கு எவ்வளோ வருவாய் வருது? 10,000 கோடி. 50,000 கோடி. ஆமாம், அரசுக்கு வர்றது 50,000 கோடி. இது வந்து முன்கதவு வழியாக வரக்கூடிய வருவாய். ஆமாம், இந்த 50,000 கோடி. அதே மாதிரி பின்கதவு வழியே இதே அளவுக்கு வருவாய் வருது. அது யார் கைக்கு போகுதுன்னா லிக்கர் லாபி கைக்கு போகுது. அவங்க வலுவாக இருக்காங்க, ஆளுமையோடு இருக்காங்க.
தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது. நாங்கள் தான் கேட்குறோமே எஜமானர்கள், என் வீட்டில் எவ்வளோ கொடுப்பேன் நீங்கள் எனக்கு பேரம் பேசி வாங்குறத வாங்கிட்டு தானே வாக்குச்சாவடிக்க போகிறோம். வாங்கலைன்னா பல பேர் எங்களில் வாக்குச்சாவடிக்கு போகிறது இல்லையே. அதுக்கு பணம் தேவைப்படுது கட்சிகளுக்கு. அந்த லிக்கர் லாபி என்ன பண்ணுறாங்க, எடை போட்டு விடை கண்டு ஒவ்வொரு கட்சிக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துட்றாங்க. எல்லாம் கையேந்திடுறாங்க. இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லாம் கையேந்திடுறாங்க. இடதுசாரிங்களா? ஆமாம், என்னங்க பேசுறீங்க? ஆமாம், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கட்சிகளை தவிர எல்லாரும் கையேந்திடுறாங்க. ஏன் சிபிஐ சிபிஐஎம் எல்லாம் தேர்தலில் வந்து திமுக விட்டு கையேந்தினாங்களா இல்லையா? 5 கோடி வேறங்க. ஏங்க அது வந்து அது வேற இது வேற இது வேற. சரி, பாராளுமன்ற தேர்தலில் வந்து எவ்வளோ செலவு பண்ணலாம்? 40 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் பண்ணலாம். இவங்க வாங்கினது எவ்வளோ? 10 கோடி. அது குற்றம் இல்லையா? அவங்க மேலே நடவடிக்கை ஏன் எடுக்கல தேர்தல் ஆணையம்? ஏன் எடுக்கலை? அதாவது எல்லாரும் வாங்கிடுறாங்க, ஒரு சிலர் தவிர, எல்லாருன்னா ஒரு சிலர் விரல் விட்டு அண்ணக்கூடிய ஒரு சிலர் தவிர எல்லா கட்சிகளும் வாங்கிடுறாங்க. அதனால தான் கள்ள பற்றி யாரும் வந்து பேசுறதில்ல. சரி, ரெண்டாவது அது எங்களுடைய அறியாமல் தான். அதாவது 50,000 கோடி வருதில்ல, அதுக்கு மூலப்பொருள் எது? ரா மெட்டீரியல். மது தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள் எது? சர்க்கரை ஆலையிலிருந்து பெறக்கூடிய ரசாயன கழிவு மொலாசஸ் மூலப்பொருளை வச்சு தான் மது தயாரிக்கிறாங்க இல்லையா? அந்த 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 மொலாசஸ் எதுலேருந்து கிடைக்குது? கரும்பு யார் பயிர் பண்ணுறா? நம்ம தமிழர்கள், விவசாயிகள் தான். விவசாயிகள். அந்த பயிரிட்ட கரும்பை யாருக்கு கொடுக்குறாங்க? அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்க. சர்க்கரை ஆலைகளுக்கு. சர்க்கரையில் கொடுக்குறாங்க. சர்க்கரை ஆலை எப்படி பணம் கொடுக்குறாங்க? அந்த கரும்பில் இருந்து பெறக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கணக்கிட்டு தான் பணம் கொடுக்குறாங்க. சர்க்கரைக்கு உபப்பொருள் பை ப்ராடக்ட் என்னென்ன கிடைக்குது? மொலாசஸ், பக்காசு, சக்கை, பிரஸ்மெட் இதெல்லாம் கிடைக்குதுல்ல. இதுக்கு உண்டான தொகையை கொடுக்குறாங்களா? இல்லை. அரசால் நியமிக்கப்பட்ட கமிட்டி, பர்காவா கமிட்டி, அவர் என்ன சொன்னார்? கரும்பு விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலை கிடைக்கணும்னா உபப்பொருளுக்கு உண்டான தொகையை கொடுக்கணும்னு சொல்லி அரசுக்கு பரிந்துரை பண்ணுறாரு. பர்காவா இறந்து பல ஆண்டுகள் ஆச்சு. மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, காட்சியில் மாற்றம் இல்லை. ஆக இப்போது இலவச மின்சாரத்துக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க எங்களுக்கு? இப்போ பட்ஜெட் வரப்போகுது 6ஆம் தேதி. அதில் இலவச மின்சாரத்துக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்க? ஒரு 20 கோடி, 20,000 கோடி, 2,000 கோடி ஒதுக்குவாங்களா? கட்டாயம் ஒதுக்குவாங்க. 2,000 கோடி ஒதுக்குவாங்க. ஒரு 2,000 கோடி ஒதுக்குவாங்க. சரி, இதில் 50,000 கோடி வருதில்ல? அது எங்கள் பணம் தானே அது? ஆமாம், அது எங்களுக்கு கொடுங்க. இது வேண்டாம், இலவச மின்சாரம் வேண்டாம், அந்த பணம் எங்களுக்கு கொடுத்துருங்க. அரசாங்கம் அந்த வருவாயை வச்சு தான் நலத்திட்டங்கள் நடத்துகிறோம், அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்கல்ல, அது நாங்கள் போட்ட பிச்சை தானே. இது மறைமுகங்களை சொல்கிறீங்களா இல்லையா? எங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணுறீங்களா இல்லையா? மக்களாகிய நாங்கள் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் இப்படித்தான் இருப்பாங்க. அதுக்கு இது ஏற்ற சான்று. சரி, கழுத்தடை நியாயமானது நிரூபிக்க சொல்லுங்க. வந்து யார் வேணாலும் வரட்டும், வர சொல்லுவோம். ஆண்டவனே வந்தாலும் வாதிட தயார். அது நக்கீரன் சொன்னானே, நீ ஆண்டவனாக இருக்கலாம், நான் உன்னை வழிபடக்கூடிய நபராக இருக்கலாம், மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து உன்னுடைய கழுத்திலே போட்டு கால்களிலே விழுந்து வணங்கக்கூடிய சாதாரண அடியவனாக இருக்கலாம். நீ என்னை எரித்தாலும் ஒழித்தாலும் சிதைத்தாலும் நெற்றிக்கண்ணை திறந்து காட்டினாலும் நீ செய்தது குற்றம் என்ன? அந்த மாதிரி எங்கள்கிட்ட நியாயமும் இருக்குது, வர சொல்லுங்க. ஒலித்த காலம் நாம் ஒவ்வொரு எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கடும். ஆயிரக்கணக்கான எலிகள் ஒன்றிணைஞ்சு வந்தாலும் நாக தலை தூக்குனா நாகத்தினுடைய காத்துப்பட்ட எலிகள் மடிஞ்சிரு. அந்த மாதிரி எங்கள்கிட்ட நியாயம் இருக்குது. அப்படியே அவங்க வந்து நிரூபிச்சிட்டான். கழுத்தடை நியாயமானது நிரூபித்தா எங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிறோம், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்கின்றோம். அப்படி ஒரு நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு தோல்வியை தவறை ஒப்புக்கொள்கின்ற பொழுது நாங்கள் சான்றோர்களாகவும் கள்ளியக்கம் சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும். வள்ளுவர் பதிவு பண்றாரு, சால்பிற்கு கட்டளையாதனில் தொல்லை எல்லாரும் கண்ணும் குழல். போன ஆட்சியில் அதிமுக இருக்கும்போது பேசுனீங்க, கல் விடுதலை கொடுத்தலாம் பேசியிருக்கிறீங்க. கருணாநிதி ஐயா பார்த்துருக்கீங்க, ஜெயலலிதா அம்மையாரை பார்த்துருக்கீங்க. இந்த ஆட்சியில கல் விடுதலை கொடுத்து பேசுறதுக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்களா? அதாவது நாங்கள் எங்களை பொறுத்தளவில் இப்போ ஒருத்தரை தான் பார்த்துருக்குறோம். யாரையும் நேரில் பார்க்கல. புஷி ஆனந்த் அவர் தான் பார்த்துருக்கோம். நீர்வளத்துறை அமைச்சர் அவரை பார்த்துருக்குறோம். இந்த நீர் நிர்வாகம் சம்மந்தமாக காவிரி சம்மந்தமாக மனு கொடுத்துருக்குறோம். விரைவில் வந்து ஒரு முதலமைச்சர்கிட்ட நேர்காணலுக்கு ஒரு ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கிறோம். அதாவது எங்களை பொறுத்தளவில் எங்களுடைய இதை நாங்கள் சொல்லுவோம், தெளிவாக சொல்லுவோம். எங்களை பொறுத்தளவில் யாரை கண்டும் பயம் கிடையாது. எங்களுக்கு வந்து
எஜமான் யாருன்னா எங்களுடைய மனசாட்சி. கலப்படம் அதுக்காகத்தான் இதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டுகிட்டு போகணுங்கிறக்காகத்தான் பெருந்துறையில் ஒரு கொள்கை வேட்பாளர், காவிரி உரிமை மீட்பு கள் விடுதலை கொள்கை வேட்பாளர். பார்ப்போம் எத்தனை மக்கள் வாக்களிக்கிறாங்கன்னு பார்ப்போம். பார்க்கலாம், பொறுத்து வந்து பார்க்கலாம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று உங்கள் வருகனையும் கருத்துக்களையும் அளித்தமைக்கு மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி 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 நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.